வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 19 வியாழக்கிழமை இந்த வீடியோவில் வேதாந்தா தன்னுடைய துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்கோட 7.2% பங்குகளை விற்றுச்சு. அது ஏன்னு பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் 138 புள்ளி குறைஞ்சு 81,444 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 41 புள்ளி குறைஞ்சி 24,812 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கு 114 புள்ளி அதிகரித்து 55,828 இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 890 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1091 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 24 பைசா விழுந்து 86.48 பைசாவாக இருக்குது. இந்திய ரூபாய் கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் பார்த்தோம்னா ஸ்டேபிளாக இருக்குது. 6,336 ரொம்ப விலை அதிகரிச்சிருக்கு. நேச்சுரல் கேஸும் விலை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த போர் பதட்டத்தினால 15.70 பாயிண்ட் அதிகரித்து 344 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4.3% மிகப்பெரிய ஏற்றம். அப்புறம் கோல்டு 27 புள்ளி குறைஞ்சு 99,510 இருக்குது. சில்வர் ரெக்கார்டு ஹையில் தான் இருக்குது. 31 புள்ளி குறைஞ்சு 1,08,535 க்ளோஸ் ஆகிருக்கு. சுரங்க மற்றும் உலோக நிறுவனமான வேதாந்தா தன்னுடைய இருப்பு நிலையை வலுப்படுத்த துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்கோட பங்குகளை விற்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஜூன் 18 புதன்கிழமை அன்னைக்கு ஊடகங்கள் வேதாந்தா தன்னுடைய பங்குகளை குறைக்கப் போவதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி இன்று புதன்கிழமை காலையில் 3,323 கோடி மதிப்புள்ள 7.2% பங்குகளை 460 என்ற விலையில் பிளாக் டீல் மூலமாக கைமாறியதாக வணிக செய்திகள் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் விற்பனையாளர் யாருன்னு தெரியாமல் இருந்த நிலையில் வேதாந்தா விற்றதாக அதன் குழும தலைவர் அனில் அகர்வால் தெரிவிச்சிருக்கிறாரு. மொத்த விற்பனை 3,028 கோடி அளவு ஆகும். தங்களுடைய இருப்பு நிலையை வலுப்படுத்த இது உதவும் என வேதாந்தா தெரிவித்துள்ளது. வேதாந்தா விற்பனை செய்வதற்கான நோக்கம் என்னன்னு பார்ப்போம். வேதாந்தா பல்வேறு துறைகளை மையமாக கொண்டு நிறுவனங்களை பிரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இதனால் பிரிக்கப்பட போகும் ஒவ்வொரு நிறுவனமும் வளர்ச்சி திட்டங்களை தொடர முடியும்னு சொல்கிறாங்க நிறுவனம். வேதாந்தா தாய் நிறுவனம் வணிகத்தை வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா பவர், வேதாந்தா ஸ்டீல், வேதாந்தா ஆயில், வேதாந்தா கேஸ் என 5 பிரிவுகளாக பிரிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. இதன் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்த முடியும்னு நிறுவனம் நம்புகிறாங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் விற்பனை தொடர்ந்து அதோட பங்குகள் 7% வரைக்கும் சரிஞ்சிச்சு. குறைந்தபட்சம் 455 இருந்துச்சு நேற்று வர்த்தகமாச்சு. இதற்கிடையில் இடைக்கால டிவிடெண்ட் அறிவிப்பு வேதாந்தா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேதாந்தா பங்குகள் நேர்மறையாக மந்தமாக தான் நேற்று வர்த்தகம் நடைபெற்றுச்சு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் விரிவாக்க திட்டங்கள் பற்றி பார்ப்போம். வெள்ளி மற்றும் துத்தநாக விலை உயர்வு மற்றும் வெள்ளிக்கான உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்குவதற்கான முதற்கட்ட திட்டத்திற்கு வாரியத்தின் ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதன் 2 மடங்கு விரிவாக்க உற்பத்தி திறன் ஒரு பகுதியாக நிறுவனம் அதன் ஒருங்கிணைந்த சுத்திகரிக்கப்பட்ட உலோகத்திறனை ஆண்டுக்கு 250 கிலோ டன்னாக அதிகரிக்க அவங்களோட வாரியம் ஒப்புதல் அளிச்சிருக்கதா நிறுவனம் சொல்கிறாங்க. வெள்ளி விலை அதிகரிப்பால் அதன் மீதான வருவாய் ஓட்டத்தில் நேர்மறையாக நிறுவனம் இருப்பதாக ஜேஎம் ஃபைனான்சியல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் ஹிந்துஸ்தான் ஜிங்க் டார்கெட் 550 வரைக்கும் போகும் அப்படின்னு ஜேஎம் ஃபைனான்சியல் சொல்கிறாங்க. வேதாந்தா டிவிடெண்ட் 7 ரூபா கொடுக்குறாங்க. இதன் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 24 இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட் விரைவாக பங்குதாரர்களுக்கு செலுத்தப்படும் சொல்லி நிறுவனம் சொல்கிறாங்க. வேதாந்தா ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 526 வரைக்கும் போயிருக்கு. லோ 208 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 456 நேற்று புதன்கிழமை. மார்க்கெட் கேபிட்டல் 1,78,509 கோடி. பிஇ ரேஷியோ 12 இருக்குது. செக்டார் பியும் 12 இருக்குது. அப்போ புக் வேல்யூ 222 ரூபா, 2 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் 9.53. இது உள்ளதுலேயே அதிகபட்ச டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பங்கு விலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பங்கை வாங்கி 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பங்கோட விலை இலவசம், உங்களுக்கு ஃப்ரீ. இந்த பங்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்காத மாதிரி ஆயிரும், இலவசமாக கிடைச்ச மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10%. 10 வருஷத்தில் உங்கள் பணம் திரும்ப கிடச்சிரும், உங்களோட பங்கு பணம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த டிவிடெண்டுக்காக இந்த பங்கை நம்ம ஹோல்டு பண்ணலாம். அப்புறம் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 405க்கு கன்சிடர் பண்ணலாம், 390க்கு கன்சிடர் பண்ணலாம். 368 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இப்போ ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இறங்கவும் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிடெண்டுக்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பங்கை தாராளமாக ஹோல்டு பண்ணலாம்.
ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை வந்து 807 போயிருக்கு, லோ வந்து 284 வரைக்கும் கீழே போயிருக்கு, க்ளோசிங் வந்து 452, மார்க்கெட் கேபிட்டல் 1,91,322 கோடி, பிஇ ரேஷியோ 19, செக்டார் பியும் 19, அப்புறம் வந்து புக் வேல்யூ 81, கிட்டத்தட்ட 5 டைம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது புக் வேல்யூ. கம்பெனியோட மதிப்பு 5 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து 6.40% தர்றாங்க, மிக அருமையான டிவிடெண்டு. கன்சிடர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த பங்கை 380க்கு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை உடச்ச அடுத்த சப்போர்ட் 290 தான் இருக்குது. அதனால் கவனமாக இதை இறங்கினா தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லோக்கு வந்திருக்கு ஹையிலேருந்து. அதனால் இது வந்து இந்த 2 பங்குகளையும் டிவிடெண்டுக்காக நம்ம வாங்கலாம் கண்டிப்பாக. ஆனால் வாங்குறது முக்கியம் இல்லை, அவசரமாக இது விலை மலிவாக கிடச்சா மட்டும்தான் வாங்கணும். இறங்க இறங்க நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நிறுவனத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது. அதனால் இது மலிவாக கிடச்சா மட்டும்தான் இந்த பங்கை நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணணும். அதிகமான விலையில் அவசரப்பட்டு டிவிடெண்டுக்காக இப்போ உடனே வாங்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. டிவிடெண்ட்லாம் கொடுத்து முடியவும் பங்கு விலை நல்லா கணிசமாக இறங்கும். எப்பயுமே எந்த கம்பெனியாக இருந்தால் டிவிடெண்ட் கொடுத்த பிறகு பங்கோட விலை நல்லா குறையும், அப்போ வாங்கி வச்சுக்கலாம். சில சமயங்களில் குறைவாக கிடைக்கும் இந்த பங்குகளோட விலையெல்லாம். அப்போ இந்த அவங்க தயாரிப்புகளுக்கு டிமாண்டு குறையும் போது கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறப்ப இந்த பங்குகளை வாங்கிக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் டிவிடெண்ட்லேயே பெரிய வருமானம் உங்களுக்கு கிடச்சிரும். 1 லட்ச ரூபாய்க்கு இந்த பங்கை இப்போ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா டிவிடெண்ட் இந்த வருஷத்தில் கிடச்சிருக்கும். இதுதான் இந்த பங்கோட சிறப்பு. அதனால் நீங்கள் யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.